சேகர் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கியவர், உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர், அவருக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒன்று சொல்லணும் முக்கியமா, நான் சொல்கிறேம்மா அப்படின்னாரு. அதனால என்ன சொல்கிறாருன்னு பார்த்துறீங்களா? வணக்கம். ஜி சாரே காமா, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரியாலிட்டி ஷோஸ். அதில் இன்னைக்கு உங்களோட நாள் சார், மிஸ்டர் வித்யாசாகர் சார். உங்களை நண்பன்னு சொல்கிறதா, என்னுடைய இசையமைப்பாளர்னு சொல்கிறதா, என்னோட மென்டர்னு சொல்கிறதா, லெஜெண்டாக சொல்கிறதா, என்ன வார்த்தை சொல்கிறதே தெரியல சார். இந்த ஜேர்னி உங்களோட எப்போ ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நிலா பெண்ணையில் ஆரம்பித்தது. நான் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்கள் மியூசிக் டைரக்டர். அப்போலேருந்து இப்போ வரையும் ஒரு மியூசிக் டைரக்டராக இல்லாமல், நான் ஒரு டைரக்டராக இல்லாமல், ரெண்டு பேரும் நீங்கள் வேறு படம் மியூசிக் போட்டால் கூட நான் இருந்திருக்கேன். உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட சொல்லலாம் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட நாலேஜ் சார். உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், உங்கள்கிட்ட வரக்கூடிய சஜஷன்ஸ் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு சார். ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஆனர்ட் டு நோ யூ. ஸோ ஒவ்வொரு நாளும் அவரோட இருக்கிற நாளும் இன்றைக்கும் சரி, இன்றைக்கி வர முடியல சாரி. ஸோ இன்ட்ரெஸ்டிங் பீரியட் சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் ஜேர்னியில். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட படம் தில்லு, ஆஃப்டர் பிரேக் நான் வந்து எதிரும் புதிரும் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் தான் தில் பண்ணேன். பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நான் வித்யாசாகர் தான் ஓகணுன்னு. அப்படியா அப்படின்னாங்க. சரி வர சொல்லுங்க. நான் சொன்னேன், பாஸ் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. அவர் வந்து ஏதோ ரூமுக்குள்ளே பேசினாங்க. ப்ரொடியூசர் அவங்களாம் டக்குன்னு பார்த்தா அவர் கிளம்பி போயிட்டார். ப்ரொடியூசர் பின்னாடியே ஓடுறாங்க. எனக்கு ஒன்றும் பண்ணல, என்ன பாஸ் வந்து பேஸ்ட் பண்ணார், என்னாச்சுன்னு தெரியலையேன்னு. அண்ணா இப்படி பண்ணிட்டாருன்னாரு ப்ரொடியூசர். ஏன் சார் என்ன பண்ணாரு அப்படின்னு. காசே வேணான்றாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ரெக்கார்டிங்க்கு மட்டும் காசு கொடுத்தா போதும், பாட்டு ஹிட் ஆனப்புறம் நீங்கள் பேமெண்ட் கொடுங்கன்னாரு. ஸோ இந்த மாதிரி உண்மையிலே தில் உடையவர். We can make a hit, we can churn a hit, we can deliver a hit. See Saragama, keep doing your great work. You guys are rocking. God bless. அதாவது இவர்களை வந்து எனக்கு வந்து இயக்குநர்களாக அறிமுகமாகி நண்பர்களாகி ஆனது தான் இவங்களுடைய கட்டம். இதற்கு ஒரு 100 மடங்கு சொல்லணும். நான் வந்து சொல்லணுன்னா தரணி, அதாவது என்னுடைய வளர்ச்சியிலும் என்னுடைய வெற்றியிலும் அதைவிட அக்கறை கொண்ட ஒரு மனிதனை நான் பார்க்கவே இல்லை. என்னை விட என்னுடைய திறமை மேலும் என்னுடைய இசை மேலும் என் மேலும் நம்பிக்கை அதிகம் உள்ள ஒரு உயிர் நண்பர்னு சொல்லுவேன் நான். அண்ட் இஸ் a great technician and he's a musician also. ஸோ எங்களுடைய அந்த நட்பு, எங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்குடைய அந்த என்ன சொல்கிறது, தி ரெஸ்பெக்ட், அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் நான். But that is why your journey is so incredible and why it is so worthy of a celebration. மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் சார்.